ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கிறேன். இது எந்த அளவு மடித்து போடணும் அப்படின்னா, நமக்கு அளவு ப்ளவுஸ் மேலே வச்சு பார்க்கும்போது நமக்கு சைடு ஜாயின் தையலை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச், அப்படி இல்லைன்னா 2 இன்ச் வந்து நமக்கு துணி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும். மடித்து போடும்போது கரைப்பகுதி வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்மளை பார்த்து மடிப்பு பகுதியும் இருக்கிற மாதிரி தான் எப்போதுமே மடித்து போடணும். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை மேலே வச்சு பார்க்கும்போது சைடு ஜாயிண்ட் தையலை விட 2 இன்ச்சு தான் எனக்கு எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. இதுவே போதும். நம்ம தையலுக்காக உள்ளே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு விடுவாங்க. நம்ம 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து கிராஸாக போயிருக்கிறதுனால அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ச்சு டேப்பால் 1.5 இன்ச் அளந்து அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கோட்டுக்கு மேலே அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் நம்ம கிளாத்தோட மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக இழுத்து வச்சுக்கோங்க. நேராக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து உயரம் கரெக்டாக எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வளைவான இடத்துல அந்த 2 விரலில் பிடிச்சிட்டு மேலே நம்ம ஷோல்டரில் நேராக எடுத்து வச்சோன்னா ப்ளவுஸ் வந்து நேராக ஆயிரும். இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு கழுத்து அகலம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆம்கோலில் தையல் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங், எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். அதேமாதிரி ஷோல்டரில் தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலில் சைடு ஜாயிண்டில் தையல் எங்கே வருது அப்படின்னு பார்த்துட்டு ஸ்லீவை மேலே இழுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும். தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சு மேலே ஒரு மார்க்கிங். நமக்கு சைடு ஜாயிண்ட் வந்து எங்கே வருதுன்னு அங்கேயும் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணும்போது கீழே வந்து துணி மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு அந்த சைடு துணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து கழுத்து அகலத்தில் வந்து நான் கரெக்டான மார்க் தான் பண்ணியிருக்கிறேன். நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணணும். அந்த மார்க் நான் இப்போ பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சு வெளியே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் வந்து எனக்கு 2.25 இருக்குது. 30 இன்ச்சில் இருந்து 40 இன்ச்சுக்குள்ளே கழுத்தகலம் எல்லாருக்குமே சேம் 2.25 வைக்கலாம். 30 இன்ச்சுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கழுத்தகலம் 2 தான் வைக்கணும். 40 இன்ச்சுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கழுத்தகலம் 3, 3.25 இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஷோல்டருக்காக தையலுக்காக மேலே அரைஞ்சி விட்டோலையே அங்கேயும் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதில் இருந்து ஷோல்டர் வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதே மார்க்கை வந்து கீழே தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கீழையும் 3 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் வந்து பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு நம்ம அந்த மாதிரி கோடு போடும்போது கோடு வந்து கிராஸாக மேலே கீழே எங்கேயும் போகாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்கேல் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ண பாருங்கள். இப்போ ரவுண்ட் நெக் தான், அதனால் நான் ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். ஆம்கோல் எப்படி மார்க் பண்ணணும்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். நம்மளுக்கு ஆம்கோல் உயரம் 5 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி 2.5, அந்த 2.5ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கார்னரில் இருந்து இங்கே 2.5ல் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கார்னரில் இருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த கார்னரில் இருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது ஆம்கோலில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஆம்கோல் சுருக்கமோ இல்லை ஆம்கோல் டைட்டாக இருக்கிற பிரச்சனையோ எதுவுமே வராது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ஷோல்டர் கரெக்டான அளவு எங்கே இருக்குதோ அங்கேருந்து நம்ம
இன்ச்சு டேப்பை இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வரும்போது ஆம்கோலோட அளவு 8.25 இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு வந்து எப்படி வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சிலருக்கு தெரியாது. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை ஸ்லீவ் வந்து மேலே இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு தையலுக்கு வெளிப்பக்கமாக மடிப்பு நம்மளுக்கு தையல் எங்கே இருக்குன்னு தெரியும். அதுக்கு வெளிப்பக்கமாக இன்ச்சு டேப்பை வந்து இந்த மாதிரி நவுட்டிகிட்டே கொண்டு வாங்க. நவுட்டிகிட்டே நம்ம சைடு ஜாயிண்ட் வரைக்கும் கொண்டு வரும்போது நமக்கு எத்தனை இன்ச் இருக்குதோ அந்த இன்ச்சில் தான் நமக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிருக்கதும் வரணும். அப்படி வரைஞ்சால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். எனக்கு வந்து அளவு ப்ளவுஸில் 8.25 இருக்குது. அதே மாதிரி நான் ரவுண்டு வரைஞ்சிருக்கிறதுலையும் எனக்கு 8.25 இருக்குது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கிறேன். இதே ஆம்கோல் ரவுண்டு நீங்கள் வந்து நான் இப்படி வரையாமல் சும்மா ரவுண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து கீழே தள்ளி இருக்கிறதுனால கரெக்டாக 8.25 வருது. இதே நீங்கள் மேலே தள்ளி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.25 வராமல் 8 வரும். அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு கம்மியாக வரும். அதே ரொம்ப கீழே தள்ளி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதிகமாக வரும். நம்ம கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் நமக்கு அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு என்ன அளவு இருக்குதோ அதே அளவு நமக்கு நம்ம மார்க் பண்ணுற ப்ளவுஸ்லேயும் இருக்கும். அதனால் நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஆம்கோல் ரவுண்டு வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆம்கோல் உயரம் எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதில் பாதியை வந்து நம்ம சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருந்து நம்ம மேலே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்னா அதே 2.5 இன்ச்சு இதிலையும் மார்க் பண்ணிவிட்டு கார்னரில் இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா ஆம்கோல் ரவுண்டு ஈஸியாக கிடச்சிரும். நமக்கு அளவு ப்ளவுஸில் ஆம்கோல் ரவுண்டு என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் நமக்கும் மார்க் பண்ணுறதுலேயும் நமக்கு வரும். இப்போது முன்பக்கம் வந்து கட் பண்ணலாம். முன்பக்கம் வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்கோல் வரைகிறதுக்கு நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டு போக நமக்கு அந்த கிளாத் இருக்கும். அந்த கிளாத் அப்படியே நம்ம மடித்து போட்டுக்கலாம். இந்த பக்கமாக மடித்து போட்டுட்டு அதுலேயே இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும். முன் பக்கத்துலேயும் பின் பக்கத்துலேயும் ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் பாக்ஸ் வேணும்னா வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். நான் எப்போதுமே அப்படி தான் விட்டுருவேன். இப்போ வந்து நான் பாக்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுறேன். பாக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்க கோடுலேயே கார்னரில் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போது முன்பக்கத்தில் வந்து கழுத்து அகலம் வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்பக்கமும் பின்பக்கமும் கழுத்து அகலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கழுத்து உயரம் வந்து மாறும். கழுத்து உயரமும் சில பேருக்கு அதே தான் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எதுக்கும் நம்ம பின்பக்கத்தில் கழுத்து அகலம் வெட்டினோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து முன்னாடி போட்டுட்டு நம்ம அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ அளவு ப்ளவுஸை போட்டுட்டு நம்ம அந்த அளவு இருக்கா இல்லை மாறி இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். கொக்கி பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. கொக்கி பார்ட்டை அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம ஷோல்டரில் பிடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு தள்ளி தான் மார்க் பண்ணுவோம். அதனால் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கரெக்டாக தையல் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம ப்ளவுஸை வந்து வைக்கணும். ஷோல்டர் பகுதி அந்த இடத்துல வச்சுட்டு கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கிற வந்து கரெக்டாக இருக்குது. கழுத்து உயரம் மட்டும் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது. முன்பக்கத்தை விட கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது. சைடில் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம கிளாத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மார்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம கொக்கி பார்ட் தைக்கும்போது 1/4 இன்ச்சு உள்ளே திருப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பார்ட்டில் கழுத்து அகலம் உயரம் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டான கழுத்து உயரம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து முன்பக்கத்தோட கழுத்து உயரத்தை வச்சுட்டு கீழே வந்து பட்டிக்கிட்ட எங்கே தையல் இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அடுத்த கொக்கி இருக்கும், அந்த கொக்கி வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கொக்கி வரைக்கும் மார்க் பண்ணாலும் சரி தான். அப்படி இல்லைனா இன்ச்சு டேப்பால் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணாலும் சரி தான். பட்டி தையலில் இருந்து கீழே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இது எதுக்காகனா நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அடுத்து 2வது டாட் சென்டரில் டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து தான் நம்ம 1 இன்ச்சு மொத்தமாக இதிலே விட்டுக்கிறோம்.
இப்போது முன்பக்கத்தோட சென்டர் பகுதி வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்ம சென்டர் டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா, அதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரை மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கோட்டுக்கு நேராக ஷோல்டரோட தையல் பகுதி வர மாதிரி வச்சுட்டு கீழே வந்து சென்டர் டாட்டுக்கு நேராக பட்டி தையல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சைடில் வந்து இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ட அளவில் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். தையலோட அளவு இங்கே தான் வரும். அதனால் நம்ம அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு நேராக தையல் எங்கே இருக்குதோ அந்த இடத்த நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சுட்டு பட்டி தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து முன் பக்கத்தோட ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ முன் கழுத்து அகலத்துக்கு நம்ம ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். கார்னரை ஒட்டி தான் நம்ம அந்த வளைவு போடும்போது முன் பக்கத்தில் வி மாதிரி வராமல் முன்கழுத்து வந்து ரவுண்டாக சேஃபாக வரும். நம்ம மேலே தள்ளி ரவுண்டு போட்டோம் அப்படின்னா வி மாதிரி அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து ஆம்கோலில் உள் வளைவு எடுக்கிறதுக்கு அந்த கார்னரில் இருந்து 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து உள் வளைவு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும். மேலே வந்து நம்ம முதுகு பகுதிக்கு வந்து 1 இன்ச்சில் அந்த கார்னர் இருந்து மார்க் பண்ணோமா, ஆனால் முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கார்னரில் இருந்து 1/2 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது 1/2 இன்ச்சில் நம்ம எங்கே ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கோமோ அதில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்து முன்பகுதி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கழுத்தகலம் வந்து மார்க் பண்ணதில் துணி நமக்கு இந்த இடத்துல துணி கிடச்சிருக்கு. இந்த துணியை வந்து நம்ம அப்படியே வந்து கொக்கி பகுதியும் வி பகுதியும் தைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து கொக்கி பகுதிக்கு வந்து 1.5 இன்ச்சு கிளாத்தும் வி பட்டி வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு கிளாத்தும் தேவைப்படுது. நமக்கு கரெக்டாக அந்த அளவு தான் இருக்கும். சில சமயம் வந்து குறைய வரும். நமக்கு அதிகமாக வரும்போது நம்ம இந்த கிளாத்தையே நம்ம கொக்கி பட்டி வைக்கிறதுக்கும் வி பட்டி வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக 1.5 இன்ச்சு கொக்கி பட்டி வைக்கிறதுக்கும் 2.5 இன்ச்சு வி பட்டி வைக்கிறதுக்கும் இருக்குது. நான் வெட்டி எடுத்துக்கிறேன். நம்ம ஒன் டைம் வந்து ப்ளவுஸ் கட் பண்ண உட்காந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கட்டிங் வந்து முடிச்சிடணும். மிஷினில் உட்காந்துக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது வந்து ஈஸியாகவே தைச்சிடலாம். அதனால் நம்ம கட்டிங்கில் உட்காரும் போதே நமக்கு எல்லா பார்ட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி பார்ட் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கீழே மீத உள்ள துணியை நான் பட்டிக்காக அளந்து எடுத்துக்கிறேன். பட்டி தையல் வந்து கீழே எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கீழே வந்து 1/2 இன்ச்சில் எனக்கு துணி இருக்குது. அதுமாரி மேலேயும் தையல் போடுறதுக்கு 1/2 இன்ச்சில் எனக்கு துணி இருக்குது. அதனால் நான் இந்த கிளாத்தையே நான் அப்படியே பட்டி தைக்கிறதுக்காக வெட்டி எடுத்துக்கிறேன். 3 பக்கமும் நம்ம இந்த மாதிரி வச்சு அளந்து பார்க்கும்போது நமக்கு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. சில சமயம் வந்து நமக்கு பட்டிக்கு வந்து இந்த பக்கம் துணி பத்தாமல் இருக்கும். அப்போது நம்ம வந்து வேறு கிளாத்தில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறு சைடில் தான் எடுப்போம். இப்போ வந்து எனக்கு அதுக்கு கீழேயே இந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த துணியவே நான் வந்து பட்டிக்கு ஜாயின் பண்ணிக்குவேன். இப்படி அந்த துணியை நம்ம பட்டிக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு பட்டியில் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக இருக்கும். முன் பக்கத்தில் கப் சைஸ் வந்து கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ வந்து ஆம்கோல் பகுதியில் மீதி இருக்கிற துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கழுத்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தைக்கிறதுக்காக. ஒரு ஸ்கேல் அளவு வந்து நம்ம எப்போதுமே கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு தான் நான் துணி கட் பண்ணி எடுப்பேன். ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டு எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் மடித்து போட்டு கட் பண்ணும்போது நமக்கு நிறைய துணி வந்து சேவ் ஆகும். தைக்கிறதுக்கும் இருக்கும். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு போட வேண்டியது வரும். அதுக்காகவும் நமக்கு துணி பத்தும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணி பழகுங்க.
கழுத்து கிராஸ் பீஸ் வந்து வைக்கிறதுக்கு நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். கீழே வந்து கரைப்பகுதி இருக்குது, மேலே வந்து பிசுறு பகுதி இருக்குது. நம்மளை பார்த்து எப்பொழுதுமே மடிப்பு பகுதி இருக்கணும். ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பகுதி இருக்குது. இப்போ கீழே கைக்கு வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கோடு போட்டதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் பகுதியை வச்சுக்கலாம். ஸ்லீவ் பகுதி வைக்கும்போது எப்பொழுதுமே முதுகு பகுதி மேலே தெரியணும். அந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கரெக்டாக மடித்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே நேராக வச்சுட்டு ஸ்லீவோட அடிக்கை ரவுண்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ளவுஸை நல்லா இழுத்து விட்டுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கும், அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல்ல கீழே சைடில் வந்து தையல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக அரைஞ்சி விட்டாலே அதுக்கு நேராக கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி கீழே தையலுக்காக அரைஞ்சி விட்டோம், அதுக்கு நேராகவும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி வரையுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ மேலே நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோட்டில் இருந்து நம்ம கீழே எக்ஸ்ட்ரா அரைஞ்சி கோடு போட்டோம் இல்லையா, அந்த கோடு வரைக்கும் நம்ம கிராஸாக அந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இந்த நம்ம ஸ்லீவோட எட்ஜில் இருந்து 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு சைடு ஜாயிண்ட் வந்து எங்கே தையல் இருக்கோ அந்த மார்க்கில் இருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணோமா, அந்த இதிலேருந்து நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணோமா, இது வரைக்கும் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு சென்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 5.1 இன்ச் இருக்குது, 5 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு சென்டரில் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணலேருந்து மேலே 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 3/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு, கீழே வந்து 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் வரைஞ்சிட்டு அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆயிடணும். ஜாயிண்ட் ஆகிட்டு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டு அழகாக கிடச்சிரும். அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா 1/4 இன்ச்சு, அந்த இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 1/2 இன்ச்சில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆயிடணும். அந்த 1/2 இன்ச்சு தான் ஜாயிண்ட் ஆகணும், அதுக்கு அங்கிட்டு நம்மளுக்கு போகக்கூடாது. 1/2 இன்ச்சில் ஜாயிண்ட் ஆகி அந்த கரெக்டாக நமக்கு கீழே வந்து வந்துடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வரையும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவில் வந்து எந்த சுருக்கமோ இல்லை டைட்டோ எதுவுமே வராது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்பொழுதுமே வந்து கீழே வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஸ்லீவில் வந்து உள்வளைவு வந்து கட் பண்ணுவேன். இப்போவும் நான் அதே மாதிரி தான் கட் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே மடித்து அடிச்சுட்டு உள்வளைவு கட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுத்து தைக்கிற மாதிரி வரும், அதனால் அதை ஜாயின் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம எப்பொழுதுமே ப்ளவுஸ் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லா பீஸையும் ஒன்றா எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் நல்லா நீட்டாக மடித்து அது கூட சேர்த்து நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த நம்ம தைச்சி முடிக்கிற வரைக்கும் நமக்கு ப்ளவுஸோட கிளாத் எதுவுமே தொலைஞ்சு போகாமல் நமக்கு நீட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கிளாத் வந்து தொலையாமல் தைச்சி முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பீஸை கூட நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.